வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாகவும், நிறைய ஆன்மீக ரீதியாகவும், ஜோதிடம் ரீதியாகவும் மற்றும் நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்ம கூட சாது பிரகதீஸ்வரர் ஐயா இருக்காங்க. வணக்கம் ஐயா. நமோ நாராயணம்மா. அதாவது ரொம்ப நாள் நிறைய சந்தேகங்கள்லாம் எனக்கு இருந்தது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருந்திருக்கும்னு தெரியல. ஸோ இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இப்போது தேர், சாமி தேர்லாம் ரொம்ப அழகா, எல்லா மதத்திலையுமே தான் சொல்றேன், ரொம்ப அழகா ஜோடனெல்லாம் பண்ணி தேர் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ நிறைய பட்டாசு வெடிப்பாங்க, பயங்கரமா இந்த நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, பயங்கரமா இருக்கும். இந்த மியூசிக்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா அந்த தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், ஒரு மரியாதை சேம் ஒரு இப்போ யாராவது இறந்துட்டாங்கனாலும் அதே மாதிரி பண்றாங்க. அது ஏன்யா? அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை விட 1000 மடங்கு புத்திசாலிகள். அவர்களுடைய அறிவுக்கு முன்னாடி நம்மளுடைய அறிவு ஒரு சிறு துளி கூட ஈடாகாது. எதற்காக நற்காரியங்களுக்கு சப்தங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதனுடைய மூளை இருக்கு பார்த்தீங்களா, தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும்போது கபாலத்துக்குள்ள தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் உள்ளுக்குள்ள. அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய கவனத்தை திசை திருப்பி இறைவன் பால் நம்மளுடைய செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் கோவில் திருவிழாக்கள்ல மேளங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அப்படி கோவில்ல மேளங்களை பயன்படுத்துறது போல திருமண நிகழ்ச்சிகள்லையும் இதே மேளங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி துக்கங்களுக்காகவும் மேளங்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இறைவனை வழிபடும் போது அந்த மேளங்களை பயன்படுத்துவதற்கும் துக்க காரியங்கள்ல மேளங்களை பயன்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. இறைவனை வழிபடும் போது மேளங்களை பயன்படுத்தும் போது இறைவன் மேலே நம்மளுடைய கவனங்கள் சிதறாமல் இருப்பதற்காக, இறைவனை கவனிப்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த சப்தத்தை எழுப்பும் போது நம்மளுடைய மனம் செயலற்ற நிலைக்கு போய் அந்த மேலதாளத்தை சப்தத்தின் மூலமாக, ஏன்னா நமக்கு பக்கத்துல ஒரு அதிகமான சத்தத்தை ஏற்படுத்தும் போது நம்மளுடைய மூளையில் உள்ள சத்தம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ பரம்பொருளை உணர்வதற்காக அந்த மேலதாளங்களை வைத்தாங்க. இறப்பு விஷயத்துல எதற்காகனா, எல்லா மனிதனும் துக்கத்துல இருப்பான். அப்போ அவனுடைய மனம் எல்லாமே துக்கத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் எல்லாமே தமோகுணம், எல்லாருமே சோகத்துல இருக்கும்போது அவனுடைய மனம் சோக நிலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அங்கு மேளத்தை உருவாக்கினார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அங்கு எழுப்பக்கூடிய சப்தத்தின் மூலமாக அங்கு மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாமே விலகுவதற்காக சப்தங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இறப்புலையும் கொண்டு வந்தாங்கம்மா. ஆக்சுவலா அந்த சவுண்டு, இந்த சாவு மூலம்னு சொல்லுவாங்க, அந்த சாவு மூலம் அடிக்கிறத பார்த்தா யாரா இருந்தாலுமே அந்த ஒரு வைப் வந்துடும். ஆனா அவங்களுக்கு அது ஒரு துக்கம் இது இல்லையா. நாங்க கேக்குறது என்னன்னா, இப்ப ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல டெத் இருந்தது கூட தெரியாது, சைலண்டா எடுத்துருவாங்க. அதே மாதிரி சில இடத்துல இந்த மேளம் தாளம் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துலதான் அந்த சாவு மூலம் அப்படின்னே ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பயங்கரமா எல்லாம் மது அருந்திட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேயா. அதாவது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கம்மா, தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, எல்லா தமிழ்நாடு இந்தியா முழுவதுமே நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இறப்பை இறுதி காரியங்களை செய்யறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் அந்த மேளங்களை வைக்கக்கூடியதும் இருக்கு. சில நேரங்கள்ல அந்த மேளங்கள் இல்லாமல் ஒன்லி இறை நாமத்தை மட்டும் சொல்லி இறுதி காரியங்கள் பண்ணக்கூடிய இருக்கிறாங்க. நம்ம இந்த மேளம்ங்கிற ஒரு விஷயத்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இது செஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுமா. ஏன்னா இது அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபட்டிருக்கு. சில நேரங்கள்ல அந்த குடும்ப வழக்கத்துல மேலதாளங்கள் வைக்காமல் அவங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு வித மணி மட்டும் எழுப்பி இறுதி காரியங்கள் பண்ணக்கூடியவங்க மட்டும் இருக்காங்க. அதே மாதிரி சங்கு மட்டும் ஊதி இறுதி காரியங்கள் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒட்டுமொத்தமே சமூகமே அது பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. சில மனிதர்கள், சில சமுதாயத்தினர் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இல்லாட்டினாலும் இது சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ள கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்கள் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாமா. இது பல தரப்புல இருக்கக்கூடியது. இப்போ
பிரபலமாக பேசப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த குலசேகர முத்தாரம்மன் கோவில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது தெரியாதவங்களே இருக்க முடியாது. கண்டிப்பா. சோ அந்த கோவில்ல வந்து இந்த பயங்கரமா இந்த தசரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நார்த் இந்தியா மாதிரி நம்ம ஊர்ல நல்லா கிராண்டா, தூத்துக்குடி சைட்ல வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அந்த இடத்துல வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமி விஷயம் ஈடுபாடு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சி மாதிரிலாம் வைக்கிறாங்க, அரைகுறை ஆபாசமான ஆடை போட்டு கூத்து கட்டுறதுன்னெலாம் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? அதாவதுமா இதுதான் என்ன சொல்றேன்னா மாயேன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில மனிதர்கள் எப்படியாவது மாயில சிக்கிருவாங்க. அந்த மாயில இருந்து வெளிவருவது தான் நம்மளுடைய ஆன்மீக பயணம். அதாவது மோகத்தின் பின்னாடி போகிறது தான் மாயை. அப்போ அந்த மோகத்திலிருந்து விடுபடுவதற்காக தான் நம்ம பரம்பொருளை வணங்குறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி குலசேகர முத்தாரம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பயணத்தையும் மேற்கொண்டு கடைசியாக அவர்களுடைய அந்த 41 நாள் விரதம் இருந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுவதும் அதோட யாத்திரையோட பயணம். ஆனால் மனிதனுக்கு இந்த மாயை மோகம் பின்னாடி போனதுனால பல சீரியல் நடிகர்களையும் நடிகர்கள் கூட பரவாயில்ல, நடிகைகளையும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களையும் அரைக்குடை ஆடைகள் அணிந்து தெருவில் வந்து பாட்டு கேட்கக்கூடாத பாட்டுகள்லாம் சத்தத்தை எழுப்பி, அதாவது ஆன்மீகத்துக்குள்ள இதை கொண்டு வந்து அந்த கலாச்சாரத்தை, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மோகத்தின் பின்னாடி போக வச்சுட்டாங்க. இது இன்னைய மக்களுடைய தவறு தான் தவிர நம்மளுடைய முன்னோர்கள் இது எதுவுமே செய்யலாமா? அவர்கள் வந்து தன்னுடைய பயணத்தை, ஆன்மீகம் என்பது மோகத்திலிருந்து விடுபட்டு ஞான பாதைக்கான பயணம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போதே உள்ள சமூகம் வந்து என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, சில பேர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்துலேயுமே என்னன்னா மோகத்தை உள்ள கொண்டு வருவது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஞானத்தின் பாதை அவசியம் இல்லை. மக்கள் தான் செய்யக்கூடிய செயலுக்கு திரும்பி பார்க்க வேண்டும். எதற்காக இந்த நடனம்லாம் ஆடணும்? இந்த மாதிரி ஆடும்போது நிறைய மக்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நான் வந்து பெரியவன், நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவது. அதே மாதிரி மோகத்தின் பெண்கள் ஆடும்போது மோகத்திற்காக நிறைய பேர் திரும்பி பார்ப்பார்கள். இதெல்லாம் வந்து தவறான பாதை. இது இப்போதைய கலாச்சாரத்துல இதெல்லாம் வந்து அதிகமா வந்து இணைஞ்சிட்டு வருமா? இது ஆன்மீகத்துக்கு சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. ஆன்மீகம் என்பது மற்றவன் தான் திரும்பி பார்க்கணும், மற்றவன் வந்து என்ன பார்க்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடியதில்லை. தனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்காகவும் தனக்குள் ஏற்படக்கூடிய சரணாகதிக்காகவும் தான் ஆன்மீகம் உருவாக்கப்பட்டது. குலசேகர முத்தாரம்மன் அதைத்தான் விரும்புவாங்களே தவிர இந்த ஆடம்பர நடனத்தை விரும்ப மாட்டாங்கம்மா. அதை விட இன்னொன்னு, இந்த மாதிரி இந்த கூத்து கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைகுறை ரொம்ப ஆபாசமான ஆடைகள் போட்டுட்டு ஆடுறது, கவர்ச்சிகரமான பாடலுக்கு வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆடுறது, அதே மாதிரி அந்த டான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் டபுள் மீனிங்ல எல்லாம் கூட பேசுறாங்க. அந்த 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 மாதிரி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கூட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவங்க இந்த மாதிரிலாம் பண்றது வந்து வரப்போற சமுதாயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ராங் எக்ஸாம்பிளா இருக்காதா? அதாவதுமா நீங்க இவ்வளவு தூரம் ஆழமாக கவனித்திருக்கீங்க. இது ஒரு நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைமா. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்தாங்க. அதாவது மகாபாரதம் இருக்குன்னா இந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தர்மம் என்ன, அதர்மம் என்ன அப்படிங்கிறது கிராம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நிறைய வழிமுறைகளை கொண்டு வந்தாங்க. நாடக முறைகள்ல, அதே மாதிரி நடன முறைகள்ல, கலைகள் மூலமாக அதுல இருக்கக்கூடிய தர்மங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய அதர்மங்கள் என்ன. இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் என்ன, பெண்களுக்கு ஏற்பட்டக்கூடிய, அதாவது மாற்றான் மனைவியை வந்து அவர்கள் கபலீகரம் பண்ணி அழைச்சிட்டு போன ராவணனை பற்றிய கதைகளை, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அதே மாதிரி நிறைய தமிழர்களுடைய நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய நிறைய புராண கதைகளையும் ஒழுக்க நெறிகளையும் இதை மக்களிடம் கொண்டு போவதற்காக உருவாக்கப்பட்ட நிறைய கலைகள் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மலிவாக, கேவலமாக மக்களிடம் வந்து ஒரு தர்மத்தை போதிக்காமல் ஒரு 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 விதத்துல எப்படி சொல்ல போனோம்னா மக்கள் இதை தான் விரும்புறாங்கன்னு இவர்களாகவே முடிவு செய்து கொண்டு இதை தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு, இதுதான் வந்து பணத்தை சம்பாதிக்கும், இதுதான் மக்கள் கூட்டத்தை கூட்டும் அப்படின்ட்டு இவர்களாகவே முடிவு செய்து கொள்றாங்க. ஆனால் இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலமாக நான் கலையை பரப்புகிறேன், இதன் மூலமாக நான் வந்து மக்களுக்கு வந்து தர்மத்தை பரப்புகிறேன் சொல்கிறார்கள். இதன் மூலமாக தர்மத்தை பரப்புவது மக்கள் மனதில் நிற்கவே நிற்காதுமா. ஏன்னா ஒழுக்கத்தோடும் தர்மத்தை
ஆன்மீகத்தை எவன் ஒருவன் போதிக்கிறானோ அது மட்டும்தான் மக்களுடைய மனதில் ஆழத்துல பதியும். நீங்க சொல்ற மாதிரி நிறைய கூத்துகள்ல பார்க்கிறேன், பெண்களுக்கு அரை உடை ஆடைகளை கொடுத்து நடுவுல நடனம் ஆட வைப்பதும், அதற்கு சுத்தி இருக்கக்கூடிய ஆண்களை வந்து கவர்ந்து இழுப்பது போல வார்த்தைகள் அமைப்பதும், தவறான முறைகளை தொடுவதும், இப்போது வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை, தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுவதும் வந்து இந்த கலாச்சாரத்தை, தவறான கலாச்சாரங்கள் பரப்பப்படுது கிராமங்கள். இதற்கு அரசாங்கம் உடனடியா ஒரு தடையை போடணும். அதாவது ஆன்மீகத்திற்குள்ள இந்த மாதிரி தேவையில்லை ஆபாசத்தை கொண்டு வரும்போது இது தவறான செயல். ஏன்னா கிராமத்து இளைஞர்களுடைய மனதையும் இது வந்து தவறான பாதைகள் எடுத்துட்டு போகும். அதே மாதிரி குடும்ப பெண்களுடைய நடவடிக்கைகளையும் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பெரிய மேடையில கேவலமான வார்த்தைகளை, காது கேட்க முடியாத வார்த்தைகளை, அதற்குள்ள ஆன்மீகத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் கோவில் நிகழ்ச்சியா வைக்கிறாங்க. கோவில் நிகழ்ச்சிக்கும் ஆபாசத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோவில் நிகழ்ச்சியில மக்களை திரட்டணும், மக்களுக்கு வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இது செய்யக்கூடியது. இந்த மாதிரி ஒரு கோவில் நிகழ்ச்சி நடத்துவது பெரிய பெரிய தப்புமா. அதாவது ஆன்மீகத்தை போதிக்க வேண்டிய நம்மளுடைய பயணத்தை தவறி வேறொரு பாதையில போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கோவில்களுமே ஆட்கள் வராங்க வரல, அங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியை அழைத்து வந்து கோவிலுடைய பெருமைகளையும் கடவுளுடைய பெருமைகளையும் மக்கள் எப்படி வாழணுங்கிற ஒழுக்க முறைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காமத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளையும் ஒழுக்கம் இல்லாத ஒரு நிகழ்ச்சிகளையும் பேசுவது ஒரு தரக்குறைவான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் உடனடியா இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா? இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினாதான் மீண்டும் தர்மம் இந்த உலகத்துல போதிக்கப்படுமா? மிக மிக தெளிவான விளக்கம் சார். நன்றி. நமோ நாராயணா.